வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நம்மளுடைய டே டு டே பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஈஸி ஆக்சசபிள் வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த ஸ்கூட்டர்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், அது இல்லாமல் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஆப்ஷனுமே கூட. பட் ஆனால் இந்த ஸ்கூட்டர்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்போர்ட்டி டைப் ஸ்கூட்டர்ஸும் இருக்குது. அந்த ஸ்கூட்டர் எடுக்கலான்னு நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா ஸ்கூட்டர்ஸோட லுக் அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். பட் அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக அமைகிற விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி. ஆமாங்க, பொதுவாகவே ஸ்போர்ட்டியாக இருக்கிற எந்த ஒரு வெஹிக்கிளுமே அந்த அளவுக்கு மைலேஜ் தராதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஸ்கூட்டர்ஸில் அப்படி கிடையாது. ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு அதுலேயும் குறிப்பாக நம்ம பார்க்க போகிற இந்த லிஸ்டிங்கில் வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸோடையும் இருக்கும். அட் த சேம் டைமில் நல்ல ஒரு மைலேஜும் ஆஃபர் பண்ணும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். பார் நடிச்சு நோக்ஸ் இந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணியோட தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் 14 ஆட்டோவில் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹோண்டாவோட டியோ 110. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டருக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அறிமுகமே தேவையில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெல் நோன், அது இல்லாமல் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள் இந்த ஹோண்டா டியோ. சொல்லப்போனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ன்ற செக்மெண்ட்டே அறிமுகப்படுத்தின ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம் இந்த ஒரு ஹோண்டா டியோ. அதனால் டிசைன் விஷயத்தில் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டிக்கும் இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது சூட் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த லைட்டிங் வைஸ் ஒரு எல்இடி செட்டப், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்கன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் குறை கிடையாது. யூனிக் ஃபீச்சர்னு பொறுத்த அளவுக்கு இதில் வந்து அந்த ஹோண்டாவோட ஹச் ஸ்மார்ட் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. கீலெஸ் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் சாவி வராது. நம்மளுக்கு கார்ஸ் மாதிரி சின்னதாக ஒரு ரிமோட் கொடுக்குறாங்க. அது மூலமாக நம்ம இந்த வெஹிக்கிளோட இக்னிஷன் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணலான்றப்ப ஃபீச்சர் விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு ரேஞ்சிலே எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 105.51 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இதோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.75 bhp ஆஃப் பவர், 9.03 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்து டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 83 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் சாலிடா 48 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினா 45 to 50 kmpl கிட்ட நீங்க இந்த மைலேஜ்க்கு இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும்தான். இது ஒரு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். டிஸ்க் பிரேக்கு ஒரு ஆப்ஷனாவது கொடுத்துருந்துருக்கலாம். பட் இவங்க ட்ரம் பிரேக் மட்டும் தான் கொடுக்குறாங்க 110க்கு. டிஸ்க் பிரேக் உங்களுக்கு 125 மட்டும் தான் இருக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டோட்டல் வெயிட் 103 kg, சீட் ஹைட் 765. சீட் ஹைட் நல்ல ஒரு ஆக்சசபிளான ரேஞ்சில் இருக்கு. கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறப்ப கூட நிச்சயமா இந்த சீட் ஹைட்ன்றது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். வண்டியோட வெயிட்டும் கம்மியாக இருக்குன்றப்ப அந்த ஒரு ஹேண்டலிங்கும் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், பேசிக் மாடல் உங்களுக்கு 94,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,02,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோட ஜூம் 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே நல்ல ஃபீச்சர் லோட் பண்ண ஒரு நல்ல ஸ்போர்ட்டியர் ஸ்கூட்டர், அதுவும் நல்ல மைலேஜோட எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஹீரோ ஜூம் 110 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வைக்கிற டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதோட டிசைன் வந்து இன்னுமே ஒரு செம்ம ஒரு யூனிக்காக இருக்கும். ரோட் அப்பியரன்ஸ் விஷயத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ரோட் அப்பியரன்ஸ் இது உங்களுக்கு ஆஃபர் பண்ணுன்றதுல டவுட் இல்லை. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் அந்த யூஸ் பண்ணிக்க ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு டாப் நாச்சுங்க. ஏன்னா லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் எல்இடி, அதுலேயும் குறிப்பாக பை ஃபங்க்ஷனல் எல்இடி ப்ரொஜெக்டட் லேம்ப்ஸ்ன்றப்ப பிரைட்னஸ் அண்ட் வியூவிங் ஆங்கிள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இதில் அந்த ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக கார்னரிங் லைட்ஸுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கு அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்கும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. ப்ராக்டிகாலிட்டி ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு அந்த ஹீரோட i3GS டெக்னாலஜி மாதிரி விஷயங்களும் இந்த ஒரு வெஹிக்கிளில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றப்போ ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சிலே வருது இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு 110.9 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா வச்சுங்களேன், பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.05 bhp ஆஃப் பவர், 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் 87 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 45 kmpl வரைக்கும் ஆஃபர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிளும் 45+
மைலேஜ் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மைலேஜ் இதுவுமே ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கும். பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. இந்த ஒரு இன்ஜின் பொறுத்தளவுக்கு ஆக்சலரேஷன் நல்லா ஃபீல் ஆகுதுப்பா. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கோ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் வருது. ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 108 kg, சீட் ஹைட் 770 mm. ஒரு டீசெண்டான டைனாமிக்ஸ் இருக்குது. ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். சரி, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 93,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,07,000 முடியுதுன்றப்ப ரியலி ஒரு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சுக்குள்ளேயும் இருக்கு இந்த ஒரு வெஹிக்கிள். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்பர் 3rd பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்ல ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் டைப்ல எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். அட் த சேம் டைம்ல இது எனக்கு நல்ல ஒரு மைலேஜும் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சுசுகி பர்க்மேன் ஸ்ட்ரீட் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரியே இது நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியர்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு சூப்பர் மேஸ்குலர் டைப்ல வரக்கூடிய ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர். இதோடைய டிசைன்ன்றதும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட தான் இருக்கு. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலயும் உங்களுக்கு குறை கிடையாதுப்பா. ஒரு ஃபுல் எல்இடி செட்டப், அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டாப் மாடல்ல ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. அதுல மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ன்ற மாதிரி நல்ல ஒரு ஃபீச்சரோடரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அப்படின்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் இவரும் குறை கிடையாது, சூப்பரான ஒரு ரேஞ்சிலே இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.58 bhp வரும், 10 Nm ஆஃப் டார்க் ரிலீஸ் பண்ணுறாங்க. டாப் ஸ்பீடு ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. டாப் ஸ்பீடும் 95 வரைக்கும் ரீச் பண்ண முடியும். அட் த சேம் டைமில் 50 km கிட்ட மைலேஜும் கொடுக்குதுன்றப்போ மைலேஜ்லையும் ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு. வண்டியோட டோட்டல் வெயிட் 110 kg, சீட் ஹைட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா, இந்த வெஹிக்கிளோட ஸ்டோரேஜ் யூனிட் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபுட்போர்டும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். நீங்கள் தாராளமாக காலை வச்சுட்டு போகலாம், இல்லை ஏதாவது பொருள் வச்சுட்டும் போகலாம். சீட்டும் நல்ல லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜும் 21.5 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ். அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளவுட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு தனி ஸ்டோரேஜ் யூனிட். அதுலேயும் நீங்கள் ஏதாவது ஒரு சில பொருட்கள் வைக்கலான்ற மாதிரி ஸ்டோரேஜ் அண்ட் அந்த ஒரு ஸ்பேசினஸில் இந்த ஒரு வெஹிக்கிளில் குறை இருக்காது. நல்லா தாராளமாகவே இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கு. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட பிரேக்கிங்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும். பட் என்ன விஷயம், இவ்வளோ விஷயங்கள் நல்லா கொடுத்துட்டு இந்த வண்டியோட ப்ரைஸிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதனால தான் நம்மளோட லிஸ்டிங்கில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, பேசிக் மாடலும் உங்களுக்கு 1,19,000, டாப் மாடல் 1,45,000. ப்ரைஸிங் பிட் எக்ஸ்பென்சிவ். இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துங்க. பட் இருந்தாலும் இந்த வெஹிக்கிள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒர்த்து தான். பட் ப்ரைஸிங் ஸ்லைட்லி அதிகம். அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிறதும் அகெயின் நம்ம சுசுகியோட ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான டிசைனு, நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், வெல் நோனான ஃபீச்சர்ஸு, அதுலேயும் குறிப்பாக இது எல்லாத்தையும் லோட் பண்ணி ஒரு டீசெண்டான ப்ரைஸிங்லையும் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த சுசுகி அவெனன்ஸ் 125 ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப் எஜ்டான ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு டிசைன் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோட டிசைனில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே அதிகமாக இந்த பிளாஸ்டிக் பில்டாக இருக்கக்கூடிய அதான் இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தா பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த ஸ்கூட்டரில் அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.3cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.58 bhp பவர், 10 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ரியல் லைஃப்பில் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கிறப்ப இன்னும் கூட ஒரு பெட்டரான மைலேஜ் கிடைக்கலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜினில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா, இதோடைய ரிஃபைன்மெண்ட்ன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டியூரபிளான இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு, சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. பிரேக்கிங் பைட்டும் ரியலி எக்ஸலண்ட்டாக இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg, சீட் ஹைட் 780 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,70,000
15,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,17,500 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் ஸ்லைட்லி ஹைக்கு தான், பட் நான் இதில் இருக்கிற விஷயங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். ஏன்னா ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இங்கிலீஷ் இல்லை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைன் பில்ட் குவாலிட்டின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இன்ஜினும் நல்ல ஒரு ரிஃபைன், நல்ல ஒரு டியூரபிளான இன்ஜின், நல்ல மைலேஜும் ஆஃபர் பண்ணுது, நல்ல ஒரு பவரையும் கொடுக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு சுசுகின்ற பிராண்டும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பிராண்டு தான்றப்ப இந்த ஒரு ப்ரைஸிங் அதுக்கு ஒர்த்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் த ஒன் அண்ட் ஒன்லி Yamaha Raze ZR 125. ஆமாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைனும் வேணும், நல்ல மைலேஜும் வேணும்னு நினச்சாலே உங்களுடைய மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்க வேண்டிய ஒரு வெஹிக்கிளாக இந்த Yamaha Raze ZR 125 தான் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் நான் சொல்லவே தேவையில்ல, பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பீரன்ஸோட இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குதுன்றது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜும் நான் சொல்லவே தேவையில்ல. இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் உள்ள ஒரு இன்ஜின். அந்த இன்ஜினோடைய ஃபியூல் எஃபிஷியன்சின்றது ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ப்ரைஸிங்கும் ஒரு நல்ல ரேஞ்சில் வரும். பட் ஒரு சில மைனஸஸும் இருக்குது, அது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பற்றி பார்ப்போம். இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.04 bhp பவர்ஸும் 10.3 Nm ஆஃப் டார்க் வருது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 51 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ மைலேஜ் விஷயத்துலையும் நம்மளுக்கு குறை கிடையாது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு, யூபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 99 kg, சீட் ஹைட் 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,03,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,11,000 கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப ப்ரைஸிங்கும் எந்த அளவுக்கு பார்த்துங்க. 1,03,000 என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸிங். கொஞ்சம் அந்த ஒரு டாப் லோடரான அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அது மாதிரி விஷயங்களும் இதில் இருக்குது. அது வேணுன்றப்ப நீங்கள் 1,11,000 கிட்ட போகலாம். அது இல்லாமல் உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜும் ஒரு 21 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேசியஸான விஷயங்களும் கொடுக்குறாங்கன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாது. அப்படின்றப்போ ஓவரலாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிள். சிறுக்கால் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன்லி பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.